ஹாய் கைஸ், வெல்கம் டு எஸ்எம்எஸ் கிரியேஷன்ஸ். இனி நம்ம எதை பற்றி பார்க்க போனால் ராஜா சாப் இந்த படத்துடைய ரோஸ்ட் தான் பார்க்க போகிறோம். நம்ம கூட மிஸ்டர் சாண்டி இருக்காரு. வெல்கம் சாண்டி. வணக்கம் வணக்கம் வாங்க. అందరికీ నమస్కారం. நமஸ்காரம். ராஜா சாப் படம் பார்த்தீங்களா? నేను చూస్తా. చూస్తాவா? அந்த படத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள், படம் எப்படி இருந்துச்சு, பார்க்கலாமா? பார்க்கலாமாவா? வாட்ச் அட் யுவர் ஓன் ரிஸ்க் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஓன் ரிஸ்க். ஆமாம், இந்த படத்தோட ஒன்லைன் நான் கண்டுபிடிச்சது என்னன்னா, திருட்டு கிழவனும் பிளே பாய் பேரனும். அப்படியா? ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. படத்தில் அப்படி என்னென்ன இருந்துச்சு, ஏன் இப்படி சொல்கிறீங்க? அப்படியா? இருங்க, நான் கதை உள்ள போகிறேன். சரி போங்க. போனால் உங்களுக்கு தெரியும் இந்த டேக்லைனுக்கு சூட்டபிளான இது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த டைரக்டருக்கு இருக்கிற மாதிரி கான்ஃபிடன்ஸ் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா நம்ம லைஃப்பில் எங்கேயோ போயிடலாம். ஏன் அப்படி சொல்கிறீங்க? కానీ ఫ్యాన్స్ కానీ ఫ్యామిలీస్ కానీ ఈయన్ని ప్రేమించే ఎవరైనా సరే మమ్మల్ని డిసప్పాయింట్ చేసే మారుతి అని అంటే విల్లాన్ నెంబర్ 17 గుర్తుపెట్టుకోండి, కొండాపూర్లో ఉంటుంది, కొల్లా లగ్జరీ கொடுத்துட்டாரா? ஆமாம், நானும் இன்னும் கொஞ்ச நாள் ஹைதராபாத்துக்கு சில வேலைகளாக வர போகிறேன். அப்போ அவர் வீட்டுக்கு கன்ஃபார்ம் நானும் போவேன். அப்படியா? வரேன் மாருதி சார், ஐ வில் கம்மிங். சரி சொல்லுங்க, கதையை சொல்லுங்க. கதையா? ஓப்பனிங்ல வந்து பிரபாஸ் மூஞ்சில கட்சி போட்டு கண்ணாடியை போட்டு ஒரு இடத்துல படுத்திருக்காரு. சரி ஓகேவா? ஒரு டீ கடை ஏதோ சம்திங், ஹீரோ என்ட்ரி சீனு. சரி. ஒரு ரவுடி பையன் ஒரு பொண்ணை வச்சிடறான். ம். இந்த சீனுக்கு போய் கைலானந்தி யூஸ் பண்ணியிருக்காங்க, வெறும் ஒரு 10 செகண்ட் சீனுக்கு. கயலானந்தி வந்து